என்னது கேள்வி கணையால் தோப்போடு செல்வி நித்யானந்தன் வணக்கம் வாங்கோ. வணக்கம் பாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் நடமோகன் அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 649 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சுற்று இன்றோடு 300 புள்ளிகளை தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால இன்று ஒரு மாற்றமாக இந்த கேள்விக்கணை நிகழ்வை மாற்றி அமைத்துக் கொள்கின்றேன். இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் பெயர் குறிப்பிடும் அவர்கள் மட்டும் முதலாவதில் இணைந்து கொள்ளக்கூடும். பிறகு நீங்கள் வளமை போல அந்த கேள்விகள் அதில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு, சமூக ஒருங்கி சபை இணைக்கும் ஆண்டு 2025 மனித நேயத்தை உணர்த்தும் மார்கழி மாதத்தில் இந்த மாதம் இன்று 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 ஆண்டு மீண்டும் கேள்விக்கணை நிகழ்வு 649 இப்பொழுது நான் குறிப்பிடும் நேயர்கள் மட்டும் நீங்கள் முதல் இதில் இணைந்து கொள்ளலாம். நான் உங்களுக்கான ஒரு இலக்கம் உங்களுக்கு முன்னுக்கு இதை நான் சொல்லுகிறேன். இதில் நேவிசக்கா கேட்டுக்கொண்டிருந்தால் நேவிசக்கா, ஜெயாக்கா, சரோஜினி அக்கா, அடுத்து பாணிமோகன், பத்மினி, நகுலபதி, ஜெயமலர். இப்பொழுது மீண்டும் ஜெயாக்கா 1, பத்மினி 1, 2, நகுலவதி 3, வாணிமோகன் 4, சரோஜினி அக்கா 5, ஜெயமலர் 6, நேவிசக்கா 7. நீங்கள் இவ்வளவு பேரும் 200க்கு மேல் புள்ளிகளை எடுத்திருக்கிறீர்கள். ஆனபடியால் உங்களுக்கான ஒரு இது மட்டும் இப்பொழுது சரியா? இப்பொழுது நான் குறிப்பிட்ட அவ்வளவு பேரும் உங்களுக்கான இலக்கம் நான் தருகிறேன். அதை நீங்கள் பங்கு எடுத்துக்கொள்ளுங்கள். யார் முதலாவதா வருகிறீர்கள் என்று சொல்லுங்கள். உங்களுக்கான ஒரு இலக்கம் வரும். உங்கள் 7 பேர்ல நான் சொல்ற இலக்கத்துக்கு தான் நீங்கள் இணைய முடியும். இப்பொழுது யார் நீங்கள் போறீங்கள் என்று சொல்லுங்க, பார்த்துக் கொள்ளுங்க. நான் இப்பொழுது உங்களுக்கான நான் பார்க்கையில எனக்கு எல்லாரும் 7 பேருமே ஒரே இதுதான். ஆனால் நான் உங்களுக்கான ஒரு இலக்கம் நான் மேல் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கானது 6வது இலக்கம். பார்த்துக் கொள்ளுங்கள், எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். உங்களுக்கானது 6வது. அடுத்து வருபவர் யார் வந்த கேட்டது? ஓகே, உங்களுக்கானது முதலாவதா? நான் பத்மினி கமலா ஆண்டர். ஓகே, உங்களுக்கானது 5வது. நான் பத்மினியா? பத்மினி. பெயர் குறிப்பிட்டவர்கள் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நம்பர் 3 பேருக்கு வந்து விட்டது. திரும்பி வந்து இடைக்கு கேட்க கூடாது. பாணிமோகன் 3வது. ஓகே, அடுத்தவர் சரோஜினி அக்கா. நீங்கள் உங்களுக்கு கேட்கல, எனக்கு கேட்குது. நீங்கள் 2வது. அடுத்து நவுலவதி. நேவிசக்கா இருக்கிறாரா? இருக்கிறேன். என்ன ஒருவற்ற பேர் சொன்ன மாதிரி கிடக்கு. நவுலவதி. நேவிசக்கா உங்களுக்கானது 4வது. அடுத்தது உங்களுக்கானது இறுதியான நம்பர் 7வதா? இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் இந்த இலக்கத்தின்படி நீங்கள் சொல்ல வேண்டும். நான் இப்பொழுது முதலாவதா இருக்கிறவர் ஜியாக்கா.
ஏக்கா சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆசனங்கள் எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். என்ன இப்ப நாங்கள் செய்யறோம். அங்க அங்க பாக்காதங்க என்ன பாருங்க. இப்ப உங்களுக்கானது ஒரு கை கீழும் பக்க வளைவாகவும் நிற்கும் ஆசனத்துக்கு என்ன பெயர்? கோணாசனம். ஆ? கோணாசனம். ஓகே. அடுத்தவர் 2வது நம்பர் கொடுத்தவர் யார்? சரோஜினி. வாணிமோகன் இதை ஒருக்கா கவனமாக பார்த்து கொள்ளுங்களா. சரோஜினி அக்காவா 2வது? சரோஜினி அக்கா உங்களுக்கானது கைகளை இப்படி கும்பிட்டபடி நிற்கும், கையை அப்படியே மேல கொண்டு போய் கும்பிட்டபடி நிற்கும் ஆசனத்துக்கு என்ன பெயர்? 2 காலையிலும் பேச்சு என்ன விளங்கையில நீங்க சொல்றது எனக்கு. நமஸ்காரமா. நமஸ்காரம். ஓகே சரி நமஸ்காரம். ஓகே அதுவும் நல்லா தான் இருக்குது. நன்றி. அடுத்து 3வது இலக்கத்திற்குரியவர் யார்? வாணிமோகன். வாணிமோகனா? ஆம். உங்களுக்கானது நாங்கள் சிவரில பிடித்து கொண்டு இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பு புதிதாக ஒரு ஆசனம் செய்திருந்தோம். அந்த சிவரில பிடித்து பின்பக்க காலை தூக்குவை அந்த பாதத்தின் விரலை தூக்கி பிடிப்பதற்கு என்ன ஆசனம்? நின்ற தனூர் ஆசனம். ஓகே. அடுத்தவர் தான் 4வது இலக்கத்திற்குரியவர். நான் 4வது. நீங்கள்? ஆமா. சரி. நீங்கள் வந்து பக்க வளைவாக நாங்கள் 2 கையையும் பக்க வளைவாக கொண்டு போய் அப்படியே பிடித்து வச்சிருக்கோம். அந்த ஆசனத்துக்குரிய பெயர்? கோணாசனம். சரி. அடுத்தவர் தான் நீங்கள் 4வது இலக்கம். 5வது? பத்மினி. உங்களுக்கானது நாங்கள் ஒரு கையை முன்பக்கமாக அப்படி அந்த கையை பின்னுக்கு கொண்டு வந்து வைத்துக்கொண்டு பிறகு முதல் வலது கையையும் பின்னர் இடது கையையும் கொண்டு போட்டு எங்களது வயிற்றை நாங்கள் பின்பக்கமாக கொண்டு போய் பார்க்கும் ஆசனத்துக்கு என்ன பெயர்? என்ன பேர்? ஒரு ஆசனம் தெரியாது, மறந்து போன. சரி தெரியாது. அடுத்த ஆள் 7வது. 6வது கேளுங்க. என்னட்ட நீங்கள் 6வதா? மறந்து போனேன். அங்க ஒன்னும் பார்க்க கூடாது சரியா? நீங்கள் அடுத்தது 2 கைகளையும் அப்படியே மேலும் கீழுமாக நாங்கள் முதல் பயிற்சி செய்து அப்படியே முழங்காலை பிடித்தபடி இருக்கும் ஆசனத்துக்கு என்ன பெயர்? முழங்கால பிடித்தபடியா? முழங்காலை அப்படியே நாங்கள் அப்படியே கைகளை நாங்கள் 2 கையையும் அப்படியே பிடித்தபடி இன்றும் அந்த பயிற்சியோடு முதல் பயிற்சி செய்கிறோம். இருக்கை நிலை ஆசனம். வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்தவர் யார்? நகுலவதி. நீங்களும் இப்ப செய்யற நீங்கள் தானே பார்ப்போம். உங்களுக்கானது ஒரு கையில நீங்கள் இப்ப வயிறை நாங்கள் அதுதான் அவருக்கும் வந்திருந்தது. ஓகே. உங்களுக்கு அடுத்தது ஒரு கை கீழாகவும் பக்க வளைவாகவும் நாங்கள் செய்யும் ஒரு ஆசனத்துக்கு என்ன பெயர்? ஒரு கை கீழாகவும் நாங்கள் பக்க வளைவாகவும் செய்வோம். இன்று அது செய்யவில்லை. கோணாசனம். வாழ்த்துக்கள். ஓகே ஓகே பாப்போம். சரி நன்றி நன்றி. நீங்கள் சொன்னதுல நீங்களே யோசிச்சு பாருங்க யார் யார் சரியாக சொல்லி இருக்கிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இதில் சொல்லாதது ஒரு இது 1 2 3 4 5 6 7 8ல 1 சொல்லவில்லை. ஓகே 7 பேருக்கானதுதான். சரி இப்ப இதுல 1 2 3 4 5 6 7 பேர்த்த இதையும் ஓகே. இப்ப நீங்கள் உங்களது பெயர்களை கொடுத்தவர்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள். சரியா? ஏமலர் இணைஞ்சிருக்கிறீங்கள், சரோஜினி அக்கா இணைஞ்சிருக்கிறீங்கள், ஜெயா அக்கா இணைஞ்சிருக்கிறீங்கள், பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்கள். சரி பெயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சிக்கான பெயர்கள் வந்திருக்கிறது. அதை உங்களது பெயர்களை கொடுத்து
கண்டு கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் பெற்றிருக்கிற புள்ளிகளின் அடிப்படையில் நேவி சக்கா 220 புள்ளிகளையும், ஜெயமலர் 297 புள்ளிகளையும், சரோஜினி அக்கா 240, வாணிமோகன் 229, பத்மினி 234, நகுலவதி 203, ஜெயாக்கா 213 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். இன்று ஜெயமலர்த்த அதிர்ஷ்டம் எப்படி போகிறது என்று பார்ப்போம். சரியா? ஜெயமலர், சரோஜினி அக்கா, ஜெயாக்கா, பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க. இது இன்றைய இந்த ஆசனங்களில் 3 பேர் தான் சரியா சொன்னவர். விளங்கல. 3 பேர் தான் சரியா சொன்னீங்க. வாணிமோகன் சரியா சொன்னீங்கள். நேவி சக்கா சரியாக சொல்லியிருந்தார். மற்றது கோணாசனம் என்று சொன்னது அது தடாசனம், அதை மாறி வந்திருக்கணும். அடுத்தது பிறையாசனம், அதை அவர் சொல்லல. மற்றது அத்தவடி ஆசனமும் அவர் சொல்லவில்லை ஒருவர். மற்றது விருச்சி ஆசனம், அதுதான் அந்த கையை வச்சிருக்கு, அவருக்கு தெரியாது. அவர் நமஸ்காரம் சொல்லி இருந்தார். சரி, நன்றி. இல்ல விருச்சியாசனம் நீங்க சரியா சொல்ல இல்ல. நீங்க என்ன எப்படி சொன்னீங்க? அது சொல்றதுக்காக தான் நேவி சரோஜினியாக்கா நமஸ்காரமே சொல்லிவிட்டாரு. இல்ல அது நீங்க சொல்ல இல்லையே. ஓ இல்ல, அவருக்கானதுதான் அந்த இது சொல்றது. இல்ல நீங்க கைய கூப்பியாண்டுதான் சொன்னது, மற்ற சொல்ல ஏகபாத ஆசனத்துக்கு தான் அவருக்கு சொல்லி இருந்தேன். நேவி சரோஜினியாக்காருக்கு இது ஒன்று சொல்ல இல்லை. அதான் விருச்சி ஆசனம் சொல்லவில்லை. 7 பேருக்கு தானே வந்தது. 8 ஆசனம் செய்திருக்கிறோம் மணி. ஏகபாதாசனம் நீங்க சரியா சொல்ல. சரியா சொல்லல. அது கால உள்பக்கமாக துடையில வைத்துத்தான் கைகளை கூப்பி அவர் முதலே ஆரம்பத்தில் அது சரி சரி. ஆனாலும் அவர் அது சொல்லவும் இல்லை. அவர் முதலே அவர் வர்றதும் இல்லையே, பார்க்கறதும் இல்லை. இதில் நேமி சக்கா, வாணி, பேர்களை போட்டுக்கணும், மறந்துடுவேன். வாணி, ஜெயமலர், நேவி சக்கா. ஓகே, புள்ளிகளை போட்டுக்கொள்வோம். ஓகே, இப்பொழுது யார் யார் பார்த்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கான என்ன மற்றவர்களை காணவில்லை. சரோஜினி அக்கா, அக்கா, பத்மினி, ஜெயமலர், உங்கள் மற்றவர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் விளையாடலாம். ஓகே, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகின்றது. சிவமணி அவர்கள், நீங்கள் இணைஞ்சிருக்கலாம். உங்களது பெயர் இதுல எனக்கு தெரியவில்லை. நகுலவதி இணைஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுதும் வளமை போல உங்களுக்கான கேள்வி வர இருக்கிறது. நேவிசக்காட பெயரும் எனக்கு வரையில. இணைஞ்சிருக்கிறீங்களோ தெரியல. இணைஞ்சிருக்கிறீங்களா? ஓகே ஓகே, மற்றவர்கள் ரெடி என்றால் நீங்கள் விளையாடுறதுக்கு உங்களுக்கு சரியா இருக்கும். ஓகே, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகின்றது. ஓங்கின கை மிகுதியை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்க. பக்கத்தால போகுதே. ஐயோ, ஓங்கின கை நிக்காது. இரண்டாவது, ஒன்றை தொடினும் ஒன்றை சிறப்பு, நன்றை தொடு, ஒன்றே செய். ஒன்றை தொடினும் நன்றை தொடு. இன்பமும் துன்பமும். துன்பமில்லை, இதயத்தை எழுத்து பிழைச்சு போச்சு. இணைவிடா.
இதய தேடணும் கொண்டு வரணும். அதுல நூனா மாறுபாடு போயிட்டது. இணைவிடா. நான்காவது நர்சிங் ஹோம். நர்சிங் ஹோம் அதுல அதுக்கு இங்கிலீஷ்லயே மங்கால போட்டிருக்கு நர்சிங் ஹோம். இதனுடைய தமிழ் இதை பாருங்கள். நலம் பேணகம். தங்கும் விடுதி என்று போட்டிருக்கா. ஹாஸ்டல் இல்ல. வீடியோ ஒளி நாடான்னு சொல்லுவோம். ஆனா இதில் ஒரு சொல்லும் இருக்கிறது பாருங்க. வீடியோ ஆடியோ. வாரொலியம் என்பது வீடியோக்கான ஒரு தமிழ் சொல். இதனுடைய வேர் கொய்தான். இது ஏற்கனவே தந்திருக்கிறேன், உங்களுக்கு இது இலகுவாக இருக்கும். கொய் என்பது சரியானது. ஓடி வந்தான். தட தட. பற்றினான். பற்று என்பது சரியானது. பற்றி என்று முடியாது. பற்று என பேசாதே. வள 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 வள. இந்த லானாவெல்லாம் வித்தியாசங்கள். நடுவில் இருப்பதுதான் சரியானது. என நாக்கு அரித்தது. நம நம என நாக்கு அரித்தது. மணி நகுலவதி வியாக்கா வாணி ஏமல சரோஜினி பத்மினி தேவி சக்கா. ஓகே, 8 அன்புறவுகள் இணைந்திருக்கிறீர்கள். 11வது கேள்வி. துணைமொழி குறைவு நிறைவு. இது சரி தவறு என்பது அந்த எழுத்து பிராக்கெட்டை நீங்கள் இரண்டையும் அதை சேர்த்து பாருங்கள் உங்களுக்குள். குறைவு நிறைவு அது சரியானது. அடியும் நுனியும் சரியானது. இம்மை மறுமை அது சரி. ஓ போட்டு. இந்திய கடற்படை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? 4ஆம் தேதி. இன்றா நாளைக்கா? நேற்றா இன்றா நாளைக்கா? நேற்றைய தினம்தான் இந்திய கடற்படை தினம். இன்று விசேடமான நாள். உலக மண் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? இன்றைய தினம் உலக மண் தினம். சமூக மேம்பாட்டுக்கான சர்வதேச தன்னார்வலர் தினம் வந்து எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தன்னார்வலர். அதுவும் இன்றைய நாள் தான்.
எண்ணெய் எண்ணெய் அன்று வாணி குழம்பி நீங்கள் விளக்கட்டுகளை வழிபாருங்கோ. நீங்கள் எழுதும் பொழுது எப்படி நாங்கள் தமிழ் இது விரிவாக்கத்தில் எழுதுவோம் என்று. அது எண்ணெய் என்பது சரியானது. ஓகே, வேற ஒருவர் எண்ணெய் என்று போட்டிருக்கு. எண்ணெய் அது பேச்சு வழக்கில் எழுதுவோம். பேத்தி பெயர்த்தி தமிழில் தமிழ் சொல்ல வரும் பொழுது நாங்கள் இது எழுதுவதில்லை. பார்ப்போம். பேத்தி பெயர்த்தி அது சரியானது. கடப்பாறை கடப்பாறை. கடப்பாறை என்பதுதான் அது சரியான சொல்லு. அடுத்தது உளவு என்றால் நட, உங்களுக்கானது உளவு. ஒன்று கட்டு ஒற்று. உளவு பார்ப்பதற்கு ஆனது ஒரு சொல்லு. ஒற்று என்பது உளவு. மருகு என்பது வாசனை, உங்களுக்கானது ருண மருகு. சிதைவு துண்டு சிறிய தெரு மருகு சொல்லு நாங்கள் பாவிப்பதில்லை. ஆனால் மருகு என்றால் சிறிய தெரு. ஒருவர் போட்டுக்கோங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். எம்போரியம் இதனுடைய தமிழ். விற்பனையகம், பொருளகம், முனையகம். எம்போரியம் என்றால் விற்பனையகம். ஓமானை பற்றி இன்று உங்களுக்கு வருகிறது. தலைநகரம் தோஹா, மஸ்கட், கட்னா. மஸ்கட் வந்து ஓமானுடைய தலைநகரம். நாணயம் ஓமான் டாலர், ஓமான் ரியால், ஓமானி ரிங். ஓமான் ரியால். அதனுடைய அழைப்பு குறி 9609689664. 968 இணையக்குறி. ONOAOM. OM என்பது ஓமானுடைய இணையக்குறி. ஓமான் நாட்டில் மண்பாண்டங்களுக்கு புகழ் பெற்றது இடம் வந்து எது? ஓமானுடைய நாட்டில் எந்த நகரம் புகழ் பெற்றது? பகாலா அல்லது மஸ்கட் அல்லது ஜனா? மஸ்கட் நகரம்தான் புகழ் பெற்றது. ஓமான் நாட்டில் வருமான வரி வசூலிக்கப்படுவதில்லை. இது சரியா தவறா? சரியானது. அங்கு அது வந்து வரி வசூலிக்கப்படுவதில்லை. உதவி செய்ய முடியாத அளவுக்கு யாரும் ஏழை அல்ல, உதவி தேவைப்படாத அளவுக்கு பணக்காரன் அல்ல. இது எந்த நாட்டினுடைய கூற்று? திபெத்தா, நைஜீரியாவா, பின்லாந்தா? ஊசிலாந்து. பின்லாந்து என்பது சரியானது.
கோழைகள் கூட கூட்டமாக கூடிவிட்டால் பலமாக பேசுவார்கள். இங்கிலாந்து, ரொமேனியா, ஆப்பிரிக்கா. இது ரொமேனியா நாட்டுக்குரியது. அடுத்தது 31. இலக்கத்தை மாறி போட்டுக்கிட்டேன். ஓகே, சிவமணி அக்கா அப்படி கொஞ்சம் வித்தியாசம்தான். பார்ப்போம். தமிழ்நாட்டில் அதிக அளவில் காணப்படும் மண் எது? கருப்பு மண், வண்டல் மண், செம்மண். செம்மண் என்பது சரியானது. ஃபர்ஸ்ட் ரேங்க் என்பதன் தமிழ் சொல். முதல் தரம், முதல் வருபவர், முதல் வகுப்பு. முதல் தரம். முதலில் வருபவருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்று சொல்றதா? கொமிஷனர் என்பதன் தமிழ் சொல். கொமிஷனர். உயர் அதிகாரி, ஆணையம், மாவட்ட அதிகாரி. ஆணையரத்தை சொல்லுவார்களா? 34. ரிலிஜன். இனம், மடம், மதம். மதம் என்பது சரியானது. வெட்கல குரலில் என பாடினார். ஓ, இரட்டக்கிழவி இதுக்குள்ள வந்துட்டு. ஓகே. கடகட, கணீர் கணீர், கணகண. வெண்கல குரலில் கணீர் கணீர் என பாடினார். யாருக்கு கணகண என பாடினார்? என்று குட்டி. அதில் என்ன வருமாண்டு பாருங்க. கொழு கொழு, கொழு கொழு, கொழு கொழு. லூனா தான் வித்தியாசம். முதலாவதா இருக்கிற லூ தான் சரியானது. கொழு கொழு என்று குட்டி. சிவமணி. அடுத்து 37. சென்னை கன்னிமர பொது நூலகம் பொதுமக்களுக்காக இப்பொழுது திறந்து விடப்பட்டது. இதே இன்றைய நாளில்தான் இது திறந்து வைக்கப்பட்டது. 1896, 90, 95. 96 என்பது சரியானது. 200 புள்ளிகள். வேகமாக விவேகம், வேகம். ஈழப்போர் இலங்கை அரச யாழ்ப்பாணத்தை விடுதலை புலிகளிலிருந்து முழுமையாக கைப்பற்றி என்று அறிவித்த ஆண்டு 90, 95, 97. 1995. முப்பத்தி 39. குழந்தைகள் நாள். இதில் நான் போட்டிருக்கிற ஒரு நாட்டுல இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. அது எங்க? பெரு, சூரினாம், பெல்ஜியம். குழந்தைகள் நாள் இன்றைய நாளில் கொண்டாடப்படுகிறது ஒரு நாட்டில. எந்த நாட்டில? சூரினாமில தான் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ அரவிந்தர் அவரையும் ஒரு விசேட நாள் ஒன்று. அவற்றை பிறப்பா அல்லது இன்றைய தினம் இறப்பு நாளா அல்லது ரெண்டும் இல்லையா? பிறப்பிருக்கா அல்லது இன்றைய நாளில் அவருடைய ஸ்ரீ அரவிந்தர் இறப்பா அல்லது இல்லையா? அவருடைய இறப்பு நாள் இன்றைய நாள் தான். இறுதியான கேள்வி. ஜனநாயகன் என்ற புது படம் ஒன்று 2026ஆம் ஆண்டு வர இருக்கிறது. இது யாருடைய படம்? ரஜினிகாந்த், விஜய், கமல்ஹாசன். நாயகன் என்ற படம் முன்னர்
கமல்ஹாசன் நடித்திருந்தவர். இப்ப வரப்போற படம் ஜனநாயகன் என்ற படம் யாருடைய படம்? விஜய் இந்த படம் தான் வரப்போற படம். ஓகே, ஏக்கா 2547 புள்ளிகளுடன் நடேசன் அவர்கள். நகுலவதி அவர்கள் எப்படி ஓடி வந்தார்? 2535 புள்ளிகள். ஜெயமலர் அவர்கள் 2420 புள்ளிகள். வாணி 2002 புள்ளிகள். 2202 புள்ளிகள். சிவமணி அவர்கள் 2171 புள்ளிகள். மற்ற நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களா நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 1817 புள்ளிகள். பத்மினி அவர்கள் 1800 புள்ளிகள். சரோஜினி அக்கா 1590 புள்ளிகள். இதில் ஜெயமலர் மூன்றாவதாக வந்திருக்கிறீர்கள். ஓகே, சரி. இந்த சுற்றில் ஜெயமலர் அவர்கள் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த சுற்றில் அடுத்த ஒரு நிமிடம் கொடுத்துக்கலாம். ஜெயமலர் அவர்கள் முதலாவது ஜியாக்கா 10 புள்ளிகள். 2வது நகுலவதி இணைந்திருந்தார். ஓகே, சரி. இந்த இதில் முதலாவது இடத்துல இவர் யார்? ஜெயமலர் அவர்கள். சரி, 2வது இடத்தில் இருக்கிறவர் பத்மினி. முதல் சரோஜினி அக்கா 240 புள்ளிகள். சரி, 2வது இடத்திலே 240 புள்ளிகள். இப்பொழுது அங்காளி பக்க மற்ற இதை இதில் பார்த்து இதில் முதலாவதாக இருப்பவர் முதலாவதா வந்தவர் ஜெயமலர் அவர்கள். உங்களுக்கு உண்மையில் எனது நிறைவான நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் இணைந்த அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றியும் பாராட்டுகளும். இன்னும் அடுத்த வாரத்தில் 650 நிறைவடைந்தவும் அந்த மற்ற புள்ளியையும் சேர்த்து அதில் வந்தவரை அறிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நேவிசக்கா இன்றைய புள்ளிகளை தவிர்த்து உங்களுக்கு 220 புள்ளிகள், ஜெயமலர் 297 புள்ளிகள், சரோஜினி அக்கா 240 புள்ளிகள், ஏசி 196 புள்ளிகள், வாணிமோகன் 229 புள்ளிகள், பத்மினி 234, நகுலவதி 203, தர்ஜினி 101, நகுலா சிவநாதன் 10 புள்ளிகள், நகுல் 10 புள்ளிகள், ஏக்கா 213 புள்ளிகள், லோஜினி 92 புள்ளிகள், சாந்தினி 15 புள்ளிகள், ராஜினி அல்போன்ஸ் 5 புள்ளிகள், சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் 10 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். 16 அன்புறவுகள் இதில் இணைந்து கொண்டீர்கள். இந்த சுற்றில் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வார நிகழ்வில் மிகுதியை கூட்டி அந்த சுற்று நிறைவடைந்துவிடும். நீங்கள் ஒரு 5 நிமிடத்தை எடுத்து நீங்கள் நான் இப்பொழுது இந்த கேள்வியை கடகடண்டு வாசிக்கிறேன். அதுக்கு பின்னர் ஜெயமலருக்கு ஒரு 5 நிமிடத்தை கொடுத்து அதுக்கு பின்னர் நாங்கள் அடுத்த ஒரு கேள்விக்கு நான் தயாராக வாரேன். வணக்கம். ஒரு செகண்ட் வாணியர்கள் இந்த மற்ற பக்கம் வர இல்லை பாருங்க. எங்க லேப்டாப்ல நானும் போட்டு பார்த்தேன். கேள்விகள் கொஞ்சம் பார்த்தா கடைசியில வர இல்லை. அதுக்கு விட்டு தான் அதுவும் வந்து மற்ற ஃபேஸ்புக்ல வருது. இதுல நீங்க நான் லேப்டாப்ல போட்டு பார்த்தேன்னா இதெல்லாம் நாங்க போடுறோம். ஃபர்ஸ்ட் ஆடியோ பக்கமா? ஃபர்ஸ்ட் ஆடியோ இல்லையே, இங்க ஓனா இருக்கே. இப்ப வருது பாருங்க. வருது. அது திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இப்ப வருது. கொஞ்சம் விட்டு வந்தது. 2 கேள்வி பதில கடைசி கேள்வி வரையில 40 இதுதான் பண்றேன். ஓகே, மீண்டும் ராஜினி கேட்டுட்டு இணைந்து கொள்ளுங்களேன்.
இன்றைய கேள்விக்கணை வாரம் 649 நீங்கள் இணைந்திருந்தீர்கள். இந்த இன்று நடந்த கேள்விகளும் அதற்குரிய பதில்களும். ஓங்கின கை நிற்காது. இரண்டாவது, ஒன்றை தொடினும் நன்றை தொடு. இன்பமும் துன்பமும் இணைவிடாது. நான்காவது, வீடியோ என்பதற்கான தமிழ் பதம் இன்னும் ஒன்று வாரொலியர். நர்சிக்கோம் என்பதற்கு நலன் பேணகம். கொய்தான் என்பதனுடைய வேர்ச்சொல் கொய். தட தட என ஓடி வந்தார். பலபல என பேசாதே. நம நம என நாக்கு அரித்தது. இடமொழியில் குறைவு நிறைவு என்பது சரியானது. இம்மை மறுமை என்பதும் சரியானது. முடியும் அடியும் நுனியும் என்பதும் சரியானது. இந்திய கடற்படை தினம் நேற்றைய தினம் 4ஆம் தேதி 12ஆம் மாசம் கொண்டாடப்பட்டது. உலக மண் தினம் இன்று 5ஆம் தேதி 12ஆம் மாசம். சமூக மேம்பாட்டுக்கான சர்வதேச தன்னார்வ தினமும் இன்றைய தினமும் தான், 5ஆம் தேதி 12ஆம் மாசம். எண்ணெய் எண்ணெய் என்பது சரியான சொல், அதுல போட்டிருக்கிறது. அடுத்து பேத்தி என்பதற்கு பெயர்த்தி. கடப்பாறை கடப்பாறை என்பதுதான் சரியானது. உளவு என்பது நடப்பது. உளவு என்பது ஒட்டு பார்க்கிறது. மருகு என்பது சிறிய தெருவை சொல்வார்கள். மருகு என்பது வாசனை. எம்போரியம் விற்பனையகம். ஓமானின் தலைநகரம் மஸ்கட், அதனுடைய நாணயம் ஓமான் ரியால். அழைப்பு குறி 9682. இணைய குறி OM. ஓமான் நாட்டில் மட்பாண்டங்களுக்கு பெயர் பெற்ற இடம் அது மஸ்கட் நகரம். அங்கு வருமான வரி வசூலிக்கப்படுவதில்லை. உதவி செய்ய முடியாத அளவுக்கு யாரும் ஏழை அல்ல, உதவி தேவைப்படாத அளவுக்கு பணக்காரனும் அல்ல என்பது பின்லாந்துக்குரிய பழமொழி. கோழை கூட கூட்டமாக கூடிவிட்டால் பலமாக பேசுவான் என்பது ரொமானியா நாட்டினுடைய பழமொழி. தமிழ்நாட்டில் அதிக அளவில் காணப்படும் மண் செம்மண். ஃபர்ஸ்ட் ரேங்க் என்பதன் தமிழ் சொல் முதல் தரம். அடுத்து கொமிஷனர் என்பது ஆணையர். ரிலிஜன் என்பது மதம். வெண்கல குரலில் கணீர் கணீர் என பாடினார். கொழு கொழு என்று குட்டி. சென்னை கன்னிமாரா பொது நூலகம் பொதுமக்களுக்காக 1896 திறந்து வைக்கப்பட்டது. அடுத்து 37வது கேள்வி. ஈழப்போர் இலங்கை அரசு யாழ்ப்பாண விடுதலை புலிகளில் முழுமையாக 1995 அவர்கள் அறிவித்திருந்தார்கள். குழந்தைகள் தினம் சூரினாம் நாட்டில இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ அரவிந்தருடைய இறப்பு நாள் இன்றைய தினம். ஜனநாயகன் படம் 2026ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் நடிக்கும் படம் வெளியாக இருக்கின்றது.
இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியும் வாணிமோகன் அவர்களுக்கும் நன்றியுடன் வாழ்த்துக்களும் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். அரசியலுக்கு போய் மாசு திரண்டிய அவருக்கு என விளங்க இல்ல அரசியலுக்கு போய் மாசு திரண்டிய நடிக்கிற ஆசை இரண்டாவது ரிசைன் பண்ணி தான் அரசியலுக்கு போனார் இல்லையா? அது நடிச்சுட்டாரு. கடைசி படம் அவர்கிட்ட கடைசி படம் அவர் தொடங்கிட்டார், நடிக்க தொடங்கிட்டார். இப்ப இனித்தான் வரப்போகுது வெளியில. அது நடிச்சுட்டாரு. ஓகே எனக்கு 30 சரி 72% ஆனா கடைசியாத்தான் வரும். அது நீங்கள் இதுல செய்யுங்க, டெலிபோன்ல செய்யுங்க, வேகமாக செய்யலாம். இந்த டெலிபோன்ல உங்களோட பிள்ளைகள் வரையக்குள்ள அது என்னன்னு பாருங்க. நீங்கள் லேப்டாப்ல செய்யற மாதிரி தான், அது பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் எவ்வளவு வேகமாக செய்யறீங்களோ அவ்வளவு வேகத்துக்கு அந்த புள்ளிகள் மாற்றம் வந்திருக்கும். புள்ளி கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, என்னென்றால் பிந்துறதுல இல்ல அது மற்றதுல நீங்கள் வந்திருக்கிறீர்கள். முதலாவதுக்கு யோசிக்காதீங்கள். இது நீங்கள் அப்படி அவர்களுக்கும் அதே பிரச்சனை. நீ மண்டைக்கு சொல்லுவ என்ன விட கூட பாயிண்ட் எடுத்திருக்கிறேன். ஆனா இன்றைய இந்த இதிலும் நீங்கள் தான் 2வது இடத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது வந்த நிகழ்விலும் பிந்தி வந்தாலும் நீங்கள் தான் 2வது இடத்தில் இருக்கிறீர்கள். ஒரு 5 நிமிஷம் ஜெயமலருக்கான ஒரு வாழ்த்தை சொல்லி போட்டு நாங்கள் ஒரு கேள்வியை தந்து நான் அடுத்த வாரத்துக்கு மற்ற கேள்வியை தருகிறேன். தயவு செய்து யாரும் மனம் வந்து இந்த உலக கஷ்டப்பட்டு நானும் கேள்வி எடுக்கிறதும் நீங்களும் சந்தோஷமாக வந்து பங்கு பெற்று வருவீர்கள். அனைவருக்கும் மீண்டும் என் நன்றி இணைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஜெயமலர் அவர்கள் ஏதாவது சொல்ல இருந்தால் நீங்கள். நான் வந்து இதுக்கண்டா இன்னுமே ஆயத்தப்படுத்தா சும்மா எல்லாம் டாக்டிக் க்ளோஸ் தான். எனக்கு நான் ஒன்னும் பெரிய எதுன்னு நான் தமிழுக்குள்ள வர கேள்விகள் கூடுதலா சரியா செய்வேன். தமிழோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் கூட வர மற்றபடிக்கு மெட்டெல்லாம் டாக்டிக் க்ளோஸ் தான். நான் அந்த முத்துவல் நாடுகளை பற்றி அதுல பற்றி அது எல்லாமே சும்மா என்ன இதுல போறேன். நான் ஒன்று வேகமா செய்வேன். அது ஒன்றுதான். குறையதை எடுத்தாலும் நான் அந்த உடனடியா செய்யறபடியா எனக்கு போயிட்டு குறைஞ்சது 84 85க்கு மேல பெறும் ஒவ்வொரு கப்பு உடைக்கை. அப்ப அப்படி வாரபடியா தான் எனக்கு அந்த பாயிண்ட் முன்னுக்கு நிக்குது. மற்றபடிக்கு பெரியதுன்னு நான் சொல்லல. ஆனா அந்த தமிழோட சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா செய்யறேன். எனக்கு கணக்க கேள்விகளுக்கு இந்த முறை சரி. ஆனா நான் என்ன செய்யறேன், மறந்து போனேன் அதை பாக்குறதுக்கு எவ்வளவு பாயிண்ட் சென்டரை இப்ப போக அதுக்கு விட இல்லை. ஆனா நான் சரோஜினி அக்காவுக்கு முதல் நிக்கிறேன், கடைசிக்கு முதல். இப்படியே நாங்கள் கடைசியா தான் வருவோம். ஆனா இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து கடைசி கேள்விகள் அத்தனையும் சரி, முதலுக்கும் கேள்விகள் சரி. நான் எழுதி சரி போடுறது போட்டு வைக்கிறேன் நான். அந்த கடைசியா அந்த 300 புள்ளி கேள்வி கேட்டீங்களா கடைசி? அதுக்கும் எனக்கு கூட தான் வந்தேன். நான் டக்குன்னு போட்டபடியா தெரியாது. 200 விஜயின்ற படத்துக்கு மட்டும் 300 போட்டேன். நான் சரியா போட்டேன். வணக்கம். சிறப்பு கேள்விகள். நானும் திருடல் மூலம் எடுக்கிறபடியா சில அந்த ஓமான் அந்த இதுகள் எல்லாம் அந்த இணைய குறிப்புகள் அதுகள் தெரியாவிட்டாலும் தலைநகர்கள் நாங்கள் செய்தல் மூலம் எடுக்கிறபடியா சில கேள்விகள் எனக்கும் தெரியக்கூடியது. தெரியாது. தமிழில சொற்கள் அதுகள் எனக்கு பிரச்சனை இல்லை. மற்றது ரெட்டக்கிழமையும் அதுவும் எனக்கு பரவாயில்லை. அந்த சில நேரம் அந்த கடைசியில ஆண்டுகள் தான் சும்மா கூறுறது குறுக்காண்டு இல்லை. அதுல ஒன்றுதான் இந்த முறை எனக்கு சரி வந்தது. கேள்விகள் நல்ல கேள்விகள் எல்லாம். இந்த எதிர்ச்சொற்கள் இணையச்சொற்கள் எல்லாம் எதிர்ச்சொற்கள் எல்லாம் வர்றது எல்லாம் நாங்கள் சின்ன படிச்சதுகள் எல்லாம் மறந்து போயிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது ஒரு ஆர்வம் இருக்கும். தமிழ்ல எனக்கு அது அற்றபடி தமிழ்ல அவர்களுடைய பரிசு தை மாசம் ஒருவருக்கு அந்த பரிசு கொடுக்கப்படும். கொண்டே கொடுத்துட்டு வாங்க. உங்களது ஞாபகமாக அடுத்த வாரம் மிகுதி பேருடைய அந்த உங்களது புள்ளிகளும் அடுத்த இதில் இப்ப 650 நிகழ்வின் புள்ளி வந்து புறம்பாக பதிஞ்சபடியால் அது அடுத்த வாரம் தான் நிறைவடையும். அதில் யார் யார் வந்திருக்கிறீர்கள் என்று பார்ப்போம். நன்றி. உண்மையில நீங்க வேலைக்கு போய் இதுவும் செய்யறது பெரிய காரியம். உண்மையில நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு மற்றும் ஜெயமலர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். முதலாவதாக வந்த ஜெயமலர்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த முறை நீங்கள் தான் முதலாவதா வந்தீங்களே என்ன?
ஓ வணக்கம் செல்லியக்கா, உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பா எடுக்கிறீங்க. கேள்வி எல்லாம் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு இந்த வெற்றி அடைஞ்ச ஜெயமலக்காவுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு ஆமா இன்றைக்கு எனக்கு கடைசி 5 கேள்வியுமே பிழைச்சிட்டு எனக்கு கடைசி நான் 5 கடைசிதான் கேள்வி கேட்டதான், சரி பிறகுதான் 3வது வந்தேன். நான் இந்த 6வது சரி சரி ஓகே. ஆனா சிவமணி அவர்கள் அந்த இந்த ஒவ்வொரு காலும் வாரது இல்லை, அதால நான் கொஞ்சம் இந்த ஓ, தொடர்ந்து எனக்கு ஆமா வேலையில் இருக்கும், அதால வரையிலாம இருக்கும். சந்தோஷம் கலந்து கூடுதலா வெள்ளிக்கிழமை லீவ் வாரத்துண்டு, அதால கலந்து கொள்ள முடியாது. முதலாவது 2வது அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லாருக்கும் விருப்பம் வந்தது. இதுல வந்ததுன்றதுல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குதான். அது பின்னுக்கும் அதை பற்றி நல்ல பொழுதுபோக்கா இருக்கு. இதுல நீங்கள் புள்ளிகளுக்கு அப்பால் இணைந்து கொள்வதுதான் முக்கியம். அதுல சந்தோஷம் இருக்கு. நாங்கள் 2 கொண்டு பாயிண்ட் போட்டு போக ஒரு இதா இருக்கும், இந்த ஆசையா இருக்கும். சும்மா வாயால கேட்கறத விட இதால செய்ய கொஞ்சம் கூட விருப்பம். இன்ட்ரெஸ்ட் எனக்கு கடைசி கேள்விகளுக்கு நான் அந்த அரோவர் ரைட்டா வச்சிருக்கிறது சரியான பாயிண்ட்ஸ் குறைவா தான் வந்தது. 1க்கு 44 பாயிண்ட்ஸ் கூட வந்திருக்குது. கடைசி கேள்விகளுக்கு நீங்க 200 கொடுக்குறீங்களா என்ன? அவ்வளவு கேள்வி முடிஞ்சு மறுமொழி வந்து இதண்டா அப்புறம் தான் நீங்களால போடக்கூடியதா இருக்கு. லேட்டா வருது இல்லையா? இனி பாப்போம், இருக்கா மொபைல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். மொபைல்ல ட்ரை பண்ணுங்க, வேகம் விவேகமாக போடலாம். சரி, மீண்டும் உண்மையில் என் நிறைவான நன்றியும் பாராட்டுகளும் எல்லோருக்கும், இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே நன்றியும் பாராட்டுகளும். எல்லோரும் வெற்றியாளர்கள் தான், ஆனால் புள்ளி அடிப்படையில் முதலிடத்தை பெற்றவர் அவர். நீங்கள் மிகுதி இருக்கிறது. அடுத்த வாரம் நான் யார் அந்த புள்ளியில் பெற்றீர்கள் என்று சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள் ஜெயமலர் அவர்களுக்கு, சிறப்பான வாழ்த்துக்கள். அதே நேரம் எல்லாரும் தலையை முடக்கி மண்டையை முடக்கி கேள்விகளுடன் இணையும் செல்வியக்காவுக்கு உண்மையில சிறப்பு. எல்லாம் இன்றைக்கு எதுவும் சந்தேகத்துக்குரிய கேள்விகள் என் பக்கமா தமிழ் பக்கமாக இல்லை, அதனால் கேட்கவில்லை. ஆனால் சிறப்பான கேள்வி உண்மையில. தெரியும், ஓமான்ல வரி இல்லைன்றது தெரியாது. சின்ன சின்ன நாடுகள் தானே இல்லாம அந்த சின்ன சின்ன நாடுகள் மற்ற அவங்கள எல்லாம் அரசா கூட இதுகள் தானே கூட கேள்விகள் எடுக்கிறதால நானும் வாழ்த்துக்கள் செல்வி அவர்களே. உங்களுக்கு செல்வி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமலர் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் முன்னுக்கு நின்று கீழே போய் தான் பாரது அனைவருமே கல்விகளுக்கு எனக்கு விரையில இன்று மீண்டும் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, 10 புள்ளிகள். இது மற்ற இதோட சேர்க்கப்படும் கேள்வி. அவதானம் அவதானம் அவதானம். சரியா? உங்களுக்கான கேள்வி உள்வாங்குங்க. உங்களுக்கான கேள்வி இப்பொழுது இந்த நேவிசக்கா ஏதோ சொல்ல வந்த நீங்களாக்கா? நீங்க சொல்ல வந்த நீங்களா? ஏதோ நான் வாழ்த்து சொல்ல வந்தேன். சரி சொல்லுங்க, சொல்லிட்டு நான் கேள்வி சொல்றேன். சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெயமலருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு வணக்கம். வணக்கம் ராஜினி வருஷக்கன், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி, கவனமாக உள்வாங்கி கும்பல்ல கோவிந்தவா சொல்லாமல் வடிவாக ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சரியா? 10 புள்ளிக்கான கேள்வி. கேள்வியை உள்வாங்குங்க. இப்ப இலங்கையில் நடந்த இந்த பேரழிவில் பல நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்திருந்தது. உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், இன்றைய தினம் இதுவும் இப்ப நடந்த இந்த 2-3 நாட்களிலும் ஐரோப்பிய நாடுகள் 2 நாடுகள் உதவி செய்தன. சரியா? கடந்த இந்த இதில் முதலாவதா உதவி செய்த ஐரோப்பிய நாடு, இன்றைய தினம் உதவி கொடுத்த ஐரோப்பிய நாடு எது? இப்ப இந்த இதில் முதல் கொடுத்த ஐரோப்பிய நாடு, இன்று கொடுத்த ஐரோப்பிய நாடு எது என்பதுதான் கேள்வி. சரி, யார் முதல் சொல்றீங்களோ 2 நாடுகள் பிச்சு புடுங்கி சொல்லக்கூடாது. முதலே மீண்டும் சொல்லுகிறேன், முதல் கொடுத்தது
இந்தே கொடுத்தது. அதை வச்சு நீங்கள் 2 நாடுகள் சொல்லுங்கள். யார் சொல்லுறீங்கள்? பிறகு சரியாக சொன்னா அவருக்கே அந்த புள்ளி போடும். பிறகு நீங்கள் சொல்றதுல நான் புள்ளி தர மாட்டேன். 2ம் சரியாக சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் கேள்விப்படல நான் அதான் பாருங்க, திருப்பியும் சொல்றேன். 2 ஐரோப்பிய நாடுகள் சும்மா சொல்லி ஓகே. நான் ஒன்று பிரான்ஸ் சொல்றேன். 2ம் சொல்லணும் என்ன? 2ம் சொல்ல வேண்டும். ஜெயாக்கா பிரான்ஸ் உண்டு, மற்றது நோர்வே. சரி. அடுத்த சொல்லி பாருங்க. நான் பிரித்தானியா பிரான்ஸ். பிரித்தானியா பிரான்ஸ். நான் கேள்விப்பட இல்லை, உண்மை இல்லை. ஜெர்மன் நோர்வே. ஜெர்மனி நோர்வே. ஓகே. பாணி மோகன் பாணி பேர் எழுதும். ஜிஎம்எல். ஓகே. அடுத்தவர் நவுலவதி சொல்றேன். ஆஸ்திரேலியா பிரான்ஸ். ஆஸ்திரேலியா இப்ப யூரோப்பாக வந்தது. அப்ப நோவே என்னண்டு வந்தது? இல்ல இப்ப இருக்கு தெரியாது. தயவு செய்து மற்றவர்கள் ஒருத்தருக்கும் ஒரு இதுவும் சொல்லி கொடுக்காதீங்கோ. அவர்கள் அது இதை சொன்னாலும் சொல்லி போட்டும் பேசாமல் இருங்கோ. தயவு செய்து பேசாமல். அடுத்தாள் நான் சொல்லுகிறேன் பிரித்தானியாவும் ஜெர்மனியும். பிரித்தானியா ஜெர்மனி. ஓகே. அடுத்தவர் நேவிசாக்கா. ஓகே. நகுலவதி. இதுல சொல்லாதவர்கள் சிவமணி, ராஜினி. நீங்கள் எல்லாரும் சொல்லி பார்க்கலாமா? பத்மினி சொல்லுங்க. ஐக்கிய ராஜ்யமும் ஜெர்மனியும். இங்கிலாந்து ஜெர்மனி. பத்மினி. சரோஜினி அக்கா அந்த குரல் வரையில. சரோஜினி அக்கா யோசனம் இல்ல. சொல்லுங்க. பிரித்தானியாவும் ஜெர்மனியும். பிரித்தானியா ஜெர்மனி. அடுத்தவர்கள் நானும் பிரித்தானியாவும் இத்தாலியும் சொல்லிப்பேன். நீங்களும் பிரித்தானியாவும் இத்தாலியும். சிவமணி கோட் எங்கே போட்டீங்களா? அடுத்தவர் புரிஞ்சிங்களா? சரி. அடுத்தவர் ராஜினி. சந்தர்ப்பம் வர இல்ல போல. ஐயோ ராஜினி, நல்ல சந்தர்ப்பம். சொல்லுங்க பாப்பா. நான் என்ன ஐரோப்பிய நாடா? ஐரோப்பிய நாடு இல்ல, நீங்க கேட்ட கேள்வி ஐரோப்பிய நாடா இல்லாட்டிக்கு உலகம்? நான் சொல்லி பார்க்கிறேன். இந்தியா சீனா. இந்தியா இருக்காது. நீங்க ஐரோப்பிய நாடுன்ற மாதிரி. ஐரோப்பிய நாடு இந்தியாவா? தமிழ்ல தானே சொன்னேன். ஐரோப்பிய நாடுகள் 2 நாடு சொல்லேன். நான் கோர்ட்டுக்கு உதவி சொல்றதுக்கு இதன்றதுக்கு நான் சொல்லி இருந்தேன். அதை நீங்கள் பிடிச்சிருந்திருக்கலாம். ஓகே ராஜினி. ஓகே. சீனாவும் இந்தியா என்ன? ஐரோப்பிய நாடு இந்தியா வராது. சீனா இந்தியா தானே சொன்னீங்க? ஆமா. இப்ப சொன்னவர்கள் எல்லாரும் சொல்லிட்டீங்களா என்ன? ஓகே சரி. இப்ப கடைசியாக சொன்னவர் ராஜினி சொல்லுங்க. என்ன பண்ணும்? டக்குன்னு சொல்லுங்க. நான் பிரித்தானியா சொல்லிட்டு நமக்கும் தெரியல. சொன்னதை விட்டுட்டு ஒரு நாடு சொல்லுங்க. என்ன ஒரு நாடு சொல்லுங்க சொன்ன விளங்குதா? இப்ப சொன்ன நாடுகளை நீங்கள் விட்டு ஒரு நாடை சொல்லுங்க. பிரான்ஸ் சொன்னார்கள் தானே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கோ. அடுத்த அல்ல சிவமணி கோட் என்ன கேக்குறீங்க? இல்ல, என்ன ஒரு நாடை சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லாத நாடுகளா? அதத்தான் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். சொல்லுங்க. தெரியல. எல்லா நாடும் சொல்லிட்டீங்கன்னா எல்லா நாடும் ஐரோப்பா நாடு வந்துடுதா? வர இல்லையா? நெதர்லாந்து சொல்லுவோம். உங்களாந்து அடுத்தவர் சரோஜினி அக்கா. நான் ஸ்பெயினை சொல்லி பார்க்கிறேன்.
அங்க மாடுகள் தான் கொண்டு போயிடும் ஸ்பெயின். அடுத்த வேற பத்மினி. நான் சொல்லவா? பத்மினி ஆமாம் ஆமாம் ஐரோப்பிய நாடு டென்மார்க்க சொல்லி பாப்பா. டென்மார்க். அடுத்த வேற நேவிசாக்கா. ஐரோப்பிய நாடுகள் அது இருக்கிறீங்க இப்ப என்ன சொல்ல போர்த்துக்கல்ல சொல்லி பார்ப்போம். போர்த்துக்கல். போர்த்துக்கட்டிக்கு போட்டு இருங்கோ கரைச்சடை ஆரம்பிங்கோ. அடுத்த நகுலவதி. ஓ இந்த நகுலவதி ஓ சொல்லுங்க சொல்லுங்க. நகுலவதி ஒரு ஐரோப்பிய நாடை சொல்லி பாருங்க. ஆஸ்திரேலியா எல்லாம் ஐரோப்பிய நாட்டுக்குள்ள வராது. ஐரோப்பிய நாடுகளை சொல்லுங்க. இதுக்குள்ள இப்ப சொல்லி இருக்கிறார்கள், யோசிச்சு பாருங்க. சொல்லி பாரு. அதுதான் முதல்ல அந்த மாட்டை கட்டி பிடிக்க சொன்னா நீங்க கைத்த பிடிங்க. ஓகே ஏக்கா பொறுப்ப இல்ல மன்னிக்கவும். ஏமலர் சொல்லணும். ஏக்கா தானே முதல் சொன்னீங்க. ஓகே 2 பேரும் ஏயில போட்டபடியா பிழைச்சு போச்சு. ஏமலர் சுவிட்சர்லாந்து சொல்றேன். அடுத்தாள் வாணி. சுயச சொல்றோம். பணக்கார நாடு தானே. பணக்கார நாடு உதவி செய்யாது. அது அடுத்தாள் ஜெயாக்கா. டென்மார்க்னு சொல்றேன். ஓகே மிக்க மிக்க நன்றி. இது ரெண்டும் சரியாக சொன்னவர் வாணி மோகன் அவர்கள். பிரித்தானியாவும் சுவிஸும் தான் இன்றைய தினம் சுவிஸ் தான் உதவி செய்திருந்தார். பிரித்தானியா சொல்லியிருக்கு. ஆச்சரியம். ஆமா ஆமா கண்டிப்பா விடாது. ஏமலர் அவர்களுக்கும் சுவிஸ் சொல்லியிருந்தீங்கள். வாழ்த்துக்கள். பிரித்தானியா சொன்னவர்கள் வந்து வாணி முதல் சொல்லி இருந்தார். வேற பிரித்தானியா வந்து நேவிசக்கா சொல்லி இருந்தார். வாழ்த்துக்கள். பிரித்தானியா 89,000 சொச்சம் கொடுத்திருக்கு. 89 சிவமணி அவர்களும் பிரித்தானியா சொல்லி இருந்தீங்கள். பெற்றவர் வாணி மோகன் மட்டும்தான். இதில் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சுவிஸ் வந்து காசு அந்த சாமான்கள் அது இந்த இதுக்கு உதவி செய்திருக்கிறது. ஏற்கனவே முதல் கொடுத்தது வந்து பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நியூஸ்களில் இதுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளுமே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் டேட்டு முடிஞ்சதை அனுப்பியிருந்தது என்றாலும் அனுப்பினது பாகிஸ்தான். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மாலத்தீவு, சீனா, அதில் வந்து பிரித்தானியா, நேபாளம். அதில் பிரித்தானியா மட்டும்தான் ஏற்கனவே இந்த 2 நாட்களுக்கு முதல் உதவி செய்திருந்தது. அதை விட இன்றைய தினம் சுவிஸ். அதை விடவும் துருக்கி, கியூபா, பங்களாதேஷ், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற சில இதுகளுக்கு, பலஸ்தீனத்துக்கு, நிக்கரகுவாவுக்கு, அதுகளுக்கும் இந்த சில நாடுகள் ஆதரவு இந்த பிரச்சனையை ஒட்டி ஆதரவு வழங்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இந்தியா நிறைய ஹெல்ப் பண்ணுது. பாலங்கள் கூட அனுப்புறார்கள். என்ன ஆனா அதுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்களா அரசியல் வேலை செய்யுது. அமெரிக்காவை நடுக்கடலுக்கு நிக்குது, இந்தியால சீனா கடலுக்கு நிக்குது. அதை விட இந்தியா உள்ளுக்கு போய் விளையாடுது. அனைத்து பாலங்களும் கட்டுமான பணி அதுகள் நெதர்லாந்து நாடு செய்து கொடுப்பதாக அவர்களுக்கு உறுதி அளித்திருக்கிறது. கட்டுமான பணியில நெதர்லாந்து வந்து உலகத்திலேயே மிக சிறந்த கட்டுமான பணி செய்கிறார்கள். அவர்கள் உடைச்சின அவ்வளவு காலத்துக்கும் தாங்கள் செய்து கொடுப்பதாக அதான் இப்ப இருக்கிறதுக்கு மீண்டும் அவர்கள் தாங்கள் செய்துதார் என்று உறுதி அளித்திருக்கிறார். இதுல இந்த பழமொழி ஒன்று சொன்னீங்க தானே, உதவி செய்யாத அளவிற்கு யாரும் பணக்காரன். என்ன இந்த பழமொழி? உதவி செய்யும் ருமேனியா நாட்டா அந்த பழமொழி என்ன அந்த அவங்க அந்த நாட்டுக்குரிய அந்த இது இல்ல இல்ல நான் நாட்டுக்கு கேட்கல. அந்த பழமொழி என்ன? பழமொழி இல்லது புது என்ன இதுன்னு சொல்றதா இருக்குமா? கேள்வியல்ல வந்தது பொன்மொழியா? உதவி செய்ய முடியாத அளவுக்கு யாரும் ஏழை அல்ல. இப்ப பணக்காரன் கஷ்டப்பட்டிருந்தா அவன் தந்த
சதுர உதவி உடம்பாலையும் உதவி செய்யலாம் தான். அது பின்லாந்து. சரி. தேவைப்படாத அளவுக்கு யாரும் பணக்காரர் அல்ல. அப்ப அங்க வருது. அது பணத்துல தேவைப்படாத அளவுக்கு யாரும் பணக்காரர் அல்ல. இல்ல அது சரி வரும் மட்டும். பணக்காரன் இங்கிலாந்து நாட்டுக்கு சரி வந்திருக்கிறவங்க அந்த நாட்டு தான் சொல்லிக்கலாம் போல. உதவி செய்ய இயலாத அளவிற்கு யாரும் உதவி செய்ய முடியாத அளவுக்கு யாரும் ஏழையும் அல்ல. ஏழையும் அல்ல. உதவி தேவைப்படாத அளவுக்கு யாரும் முழு பேரும் பணக்காரர் அல்ல. அது இல்லத்தானே. தேவைப்படாத அளவுக்கு கட்டாயம் எல்லாருக்கும் தேவைப்படும் தானே பணம். அப்ப தேவைப்படாத அளவுக்கு அங்க முழு பேரும் கோடீஸ்வரன் அல்ல தானே. யாரும் பணக்காரனும் அல்ல. தெரியல. அதான் நியூசிலாந்து சொல்லியிருந்தேன். அதுல முடிச்சிருக்கீங்களா யோசிப்போம். இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்து தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமுகனுக்கும் களம் தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் இன்று வெற்றியாளராக வந்திருந்த ஜெயமலர் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிதனை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் 650வது நிகழ்வுடன் உங்களோடு சந்திக்கின்றேன். நன்றி அன்பு உறவுகளே. மீண்டும் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தேடுதலுக்கும் பணிக்கும் மிக்க நன்றி. வணக்கம். தொடர்வோம். நன்றி நன்றி நன்றி. நிறைய குறைந்தது கேள்விக்கான தோப்பட சொல்வதை அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். இன்று எனக்கு இணையக்கூடிய